கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதம் முதல் நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் அவருடைய தயவுள்ள கிருபையினாலே சித்தத்தின்படி நம்மை பாதுகாத்து இந்த ஜூலை மாதம் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்த செய்தியாக இன்றைக்கு யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 2வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவான், அவர் 3 நிருபங்களை எழுதுகிறார். 3ம் அன்பை அதிகமாக மையப்படுத்தி வலியுறுத்தி எழுதுகிறார். அப்படி எழுதும்போது இந்த 3வது நிருபத்தை காயுவுக்கு எழுதுகிறார். அப்போது இந்த காயுவை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு வாழ்த்துதல் சொல்லுகிற ஒரு வார்த்தை. வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வாழ்த்துதல்களாக இருக்கட்டும், அது முடிவுகளாக இருக்கட்டும், எல்லாமே தேவனுடைய வார்த்தையாய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இதை நம்மிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை அல்லது தேவனுடைய வசனங்கள் அடங்கிய வேத புத்தகம் என்று நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாருங்க, தன்னை நேசிக்கிற தன்னிடத்தில் இருக்கிற தன்னால் வளர்க்கப்பட்ட ஒரு சகோதரனாகிய காயுவுக்கு எழுதும்போது அவர் இவ்விதமாக சொல்கிறார்: உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவர் சொல்றார் பாருங்க, பிரியமானவனே. இந்த அதிகாரத்தில் மாத்திரம் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு அதிகாரம் தான், அதிகபட்சம் 14 வசனங்கள் தான் இருக்கிறது. காயுவுக்கு எழுதும் பொழுது அவர் 4 முறை பிரியமானவனே என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறார். இது வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. அப்போ ஒரு எவ்வளவாய் நேசித்திருப்பார், எவ்வளவு பிரியமான வாழ்க்கையை காயு வாழ்ந்திருப்பார். ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நாம் ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது ஆத்மாவில் வாழ்கிறோமா, அதெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல. ஆனால் நாம் எனக்கு எல்லாம் கிடைச்சிடணும், எனக்கு எல்லாம் நன்மை நடந்துடணும். நாம் கர்த்தரை தேடுவதில்லை, ஜெபம் பண்ணுவதில்லை, பைபிள் வாசிப்பதில்லை, கர்த்தருக்கு உற்சாகமாக கொடுக்கறதில்லை, இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மாத்திரம் எனக்கு எல்லாம் கொடுத்து விட வேண்டும், எனக்கு எல்லாம் செய்து விட வேண்டும், நான் வாழ்ந்து விட வேண்டும். ஆனால் என் காயுக்கு சொல்லும்போது சொல்கிறார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அப்போ காயுனுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் நன்றாக வாழ்வதை யோவான் கண்டிருக்கிறார், பார்த்திருக்கிறார். பாருங்க, ஆகவே தான் சொல்றார், உன் ஆத்துமா நல்லா வாழ்கிறது, நீயும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இந்த மாதம் நம் எல்லா பகுதியில் எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு விரும்புகிறார். இன்னைக்கு நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், மறந்து விடுறோம். அநேக கிறிஸ்துவர்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் யாராக இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆகவே தான் அநேகர் வாழ்வதற்கு பதிலாக சாவை தெரிந்து கொள்கிறார்கள். அநேகர் தற்கொலை முயற்சிகள், தற்கொலை செய்து மாண்டி விடுகிறார்கள், அல்லது தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, வேதம் நம்மை எதற்காக அழைத்து தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக அழைத்தார் பாருங்க. நம்மளெல்லாம் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், மறந்து விடாதீர்கள். நாம் வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிறார். இந்த பூமியிலையும் நாம் கர்த்தருக்குள்ளாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்திலே, சரீரபரமான சுகத்திலே, எல்லாவற்றிலும் வாழ வேண்டும். நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பல வேலைகளை மறந்து விடுகிறோம். ஏதோ நான் கஷ்டப்பட தான் பிறந்திருக்கிறேன், இல்லை என் தலையில எழுதி இருக்கிறது அப்படிதான் இல்லை.
இல்லை, நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீ எல்லாவற்றிலும் முதல்ல வாழ்ந்து நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும். அவருடைய ஆத்மா வாழ்கிறது போல அவர் அவ்வளோ அழகாக வாழ்த்துக்கிறார். ஆக இந்த ஆத்மா வாழ்கிறதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பல. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், நமக்கு ஆவி ஆத்மா சரீரத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்ம ஆவி ஆத்மாவும் நல்லா வாழ வேண்டும். உள்ளான மனிதனில் வல்லமையாக நாம் பலப்பட வேண்டும். அதே நேரத்தில் வெளிப்படையாக சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் வாழ்கிறபடினாலே நாம் நன்றாக வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அருமையான யோவான் தன்னுடைய மகனை, தன்னுடைய சகோதரனை, தனக்கு பிரியமான காயுவை, நேசிக்கிற காயுவுக்கு வாழ்த்தும் பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்க, வாழ்ந்து நீ சுகமாக இருப்பா. என்ன ஒரு வாழ்த்துதல் பாருங்க. நம்ம யாரையும் வாழ்த்துறதே இல்லை. நல்லா வாழ்ந்து நல்லா இருக்கட்டும். அவன் கெட்டு போவானா? அவன் அழிஞ்சு போவானா? அவனுக்கு நல்ல முடிவு வருமா? பாருங்க எப்படி இருக்க போறான். அப்படி நம்ம அநேகரை சபிக்கிறோம். வாழ்த்துங்க. நீங்கள் வாழ்த்தினா நீங்கள் கர்த்தரால் வாழ்த்தப்படுவீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்கள் அதை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் மற்றவர்களை வாழ்த்தினால் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். பாருங்க எவ்வளோ அழகாக வாழ்த்துக்கிறார். சொல்கிறார் பாருங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டவர் நீ எல்லா விதங்களிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம், நன்மை, சரீர பிரகாரமான சுகம், வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை வாழ பண்ணுவா. நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை கண்டு தயவு செய்து சோர்ந்து விடாதீர்கள். இப்பொழுது இருக்கிற நிலைமை தான் நிரந்தரமானது என்றும் நீங்கள் நினைச்சு விடாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த பூமியில அவருடைய நாமத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவிலே நமக்காக அவர் பாவமானார், தரித்திரரானார். நாம் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். நாம் அனுபவிக்க வேண்டிய பாவத்துக்கான சாபத்துக்கான எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை நான் இதை பேசுகிறேன் என்பதற்காக நான் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் வலியுறுத்துகிறேன் அல்ல. ஆண்டவர் நம்ம எல்லா பகுதிகளிலும், எல்லா நிலைகளிலும், எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ஊழியக்காரர் சபையை வாழ்த்தும் பொழுது சபையார் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார். பாருங்க அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆக நிச்சயமாய் கர்த்தர் உன்னை எல்லா விதங்களிலும் நம்மை இந்த மாதத்திலே வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே.